எல்லாரும் கேட்டதை சொல்லு. ஆட்டோ மதுரை வயல் போடணும். ஆட்டோவை நிறுத்து. இறங்குடா, இறங்கு. உன் மனசுல என்னடா நினைப்பு? என்ன மரியாதை இல்லாம பேசுறேன்னு பாக்குறியா? நான் மரியாதை கொடுக்கற அளவுக்கு நீ என்ன தகுதியானவனா? நான் தான் எதுவுமே பேசலையா? நீ என்ன பேசுவ? பேசுறதுக்கு உனக்கு வாய் இருக்கா? இல்ல உன் பக்கம் ஏதாவது நியாயம் இருக்கா? நீ ஒரு அசிங்க பிடிச்ச சாக்கடை. என் தங்கச்சி அதுல மாட்டிக்கிட்டால நான் வேதனைப்பட்டு இருக்கேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. நான் ஆரஞ்சு பல்ல கழட்டிட்டு வர ராஸ்கல். யார்கிட்ட மன்னிப்பு கேக்குற நீ? நீ பண்ணி இருக்கிற காரியத்துக்கு உன்னை எப்படி மன்னிக்கிறது? உன்னோட தீ வச்சு கொளுத்தணும் ராஸ்கல். நீங்க ஏதோ கோவத்துல பேசுறீங்க. உங்க கோவம் எனக்கு புரியுது. என் பிரச்சனையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன என்ன உனக்கு பெருசா பிரச்சனை? உன்ன மாதிரி ஃப்ராடுக்கெல்லாம் என்ன பிரச்சனை வந்துரு போகுது? எல்லா பிரச்சனையும் ஆர்த்திக்கும் என் அக்கா மாதிரி அப்பாவி பொண்ணுங்களுக்கும் தான் வரும். இதோ பாருங்க, நான் ஆர்த்தியை மனசார லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவதான் எனக்கு பொண்டாட்டியா வாழ சம்மதிக்கல. எப்படிடா சம்மதிப்பா? நீ ஒரு ஃப்ராடு. அவளை லவ் பண்ண போதும் சரி, கல்யாணம் பண்ண போதும் சரி, அவகிட்ட நீ நேர்மையா நடந்திருக்கியா? போய் தானே சொல்லிருக்க, ஏமாத்தி இருக்க. தன்னை ஏமாத்துற ஒருத்த மேல எப்படி ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை வரும்? உன்னை நம்பி எப்படி அவ தன்னை முழுசா ஒப்படைப்பா? அவன் நடந்துகிட்டது சரிதான். இப்ப நீ பண்ணிருக்கிற அசிங்கத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. ஆர்த்தி நடந்துகிட்ட விதத்துல எந்த தப்பும் இல்லைன்னு உனக்கே தெரியும். முட்டாள். ஆர்த்தியோட படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் கொஞ்சமாவது ஈடாவியா நீ? உன்னை கட்டிக்கிட்டோங்கிறதுனால தான் அவ புருஷனை மதிச்சு வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனா அவ இருக்கும் போதே வேற ஒருத்தி தேடி போயிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு மனசு கூசல? எப்படி அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்துச்சு? இதோ பாருங்க, நானா தப்பு பண்ணல, வேணும்லாம் பண்ணல. அன்னைக்கு ஏதோ அதிகமா குடிச்சிருந்தேன். அதான் நிதானம் தவறி யார் என்னன்னு தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு. குடி போதையில தப்பு பண்ணிட்டேன். இப்படி ஒரு சமாளிப்பா? ஏடா குடிச்சிருந்தா கட்டினவளுக்கு அடுத்தவளுக்கு வித்தியாசம் தெரியாம போயிடுமா? இந்த மாதிரி சமாதானத்தெல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். பொறுக்கி நாயே. ஆர்த்தியோட இடத்துல மட்டும் நான் இருந்திருக்கணும். அப்போ பொம்பளை கோவம் என்னன்னு உனக்கு புரிய வச்சிருப்பேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனடா. ச்சே, பாவம், உன்னை நம்பி வந்தவளுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியே. இங்க பாருங்க, நீங்க நான் அடிங்க திட்டுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் மனசார ஆர்த்திக்கு துரோகம் பண்ணல. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க. இருந்தாலும் அதான் உண்மை. எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேங்க. இப்போ நான் ஆர்த்தி மனசார. வாய மூடு. உன்ன மாதிரி ஆளுங்களால துண்டு துண்ட வெட்டி போடணும். என் தங்கச்சிக்காக பாக்குறேன். இந்த ஆட்டோல வந்தது காசு. அபி சார், அடுத்த மீட்டிங் ரொம்ப முக்கியமான மீட்டிங். ப்ராஜெக்டை ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க. நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்ரூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு. அதனால சிவதாசையும் பார்ட்னராக சேர்த்துக்க வேண்டிய கட்டாயம். நான் எல்லா டீட்டெயில்ஸும் ரெடி பண்ணிட்டேன். உன் பேரை மேனேஜிங் பார்ட்னராகவும் சிவதாஸ் பேரையும் என் பேரையும் பார்ட்னராக சேர்த்துருக்கேன். அப்ப தொல்காப்பியன்? சாரி அபி, தொல்காப்பியம் பேரை நான் சேர்க்கல. சார், என்ன சார் சொல்றீங்க? தொல்காப்பியம் பேரை சேர்க்கறது அவசியம்னு நானும் நினைக்கல. சிவதாசும் அதை விரும்பல. என்ன சார் நீங்க பேசுறீங்க? சிவதாஸ் எப்படி இதை சொல்ல முடியும்?
அவர் இதுல பார்ட்னரா இருக்கிறத பத்தியோ இல்லாதத பத்தியோ அவர் பேசலாம். ஆனா தொல்காப்பியன் இருக்க கூடாதுன்னு அவர் எப்படி சொல்ல முடியும்? ஓகே, சிவதாஸ் நேத்து வந்த ஆளு. ஆனா நீங்க எப்படி சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்ம பழைய கம்பெனி காலத்துல இருந்து என்னையும் தொல்காப்பியனையும் பாக்குறவர் நீங்க. தொல்காப்பியனை பத்தி உங்க மனசுல இவ்வளவுதான் அபிப்பிராயமா? உங்ககிட்ட இருந்து நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல சார். ஏன் சார் இப்படி? அபி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஜெயிச்சவன் சொல்ற கருத்தை விட தோத்தவன் சொல்றதுல தான் நிஜமும் ஆழமும் இருக்கும். நான் தோத்தவன்மா. ஐ மீன் பிசினஸ்ல தோத்தவன். காரணம் இல்லாம இப்படி பேச மாட்டேன். நான் பிசினஸ்ல தோத்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? சென்டிமெண்ட்ஸ். வேண்டியவங்க, நல்லவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எமோஷனலாவே யோசிச்சு பிசினஸ் பண்ணேன். அது பெரிய தப்பு. சென்டிமெண்ட்ஸ் குடும்பத்தில் இருக்கலாமா, பிசினஸ்க்கு உதவாது. காலை வாரி குழியில தள்ளிடும். இது நான் கத்துக்கிட்ட பாடம். நீயும் இப்ப அந்த தப்பை பண்ண ஆரம்பிச்சிருக்க. தொல்காப்பியன் உன் ஃப்ரெண்டாச்சேன்னு சென்டிமெண்டா யோசிக்கிற. தயவு செஞ்சு குழப்பிக்காத. பிசினஸ்ல யார் கூட சேர்ந்தா லாபமோ அவங்க கூட மட்டும் சேர்ந்து பிசினஸ் பண்ணு. ஃப்ரெண்ட்ஷிப்பை தனியா வச்சுக்க ப்ளீஸ். சார் என்ன சார் இது? ஆமா பி, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ ஃபீல் பண்ற அளவுக்கு தொல்காப்பியம் உன்னை மதிக்கிறானா? இல்லையே. நீ கூப்பிட்ட, அவன் வந்தானா? வரல. அவன் வரமாட்டாமா. வராதவனை பத்தி யோசிச்சு குழப்பிக்கிட்டு நீ பிசினஸுக்கு எடுத்துக்காத. நீ முன்னேறி பெரிய அளவு ஸ்டேஜில் இருக்க. குழப்பத்தில் அதை மறந்துடாத ப்ளீஸ் அபி. இல்ல சார், எனக்கு தொல்காப்பியனை பத்தி நல்லா தெரியும். அவர் வருவாரு. எப்ப? அபி, நான் திரும்பவும் சொல்றேன், சின்ன சின்ன சென்டிமெண்ட்ஸ்க்கெல்லாம் இடம் கொடுத்து நம்பி ஏமாந்தவனா? நான் சொல்றேன், அவன் வரமாட்டான். எஸ் அபி, ஐ நோ, அவன் வரமாட்டான். தெரியல சார், ஐ அம் கன்ஃபியூஸ்ட். வாங்க. சாரி பி. சாரி எல்லாம் எதுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்களா சார், நான் சொன்னேன்ல தொல்ஸ் கண்டிப்பா வந்துருவாருன்னு. நீங்க தான் வரமாட்டாருன்னு சொன்னீங்க. நீங்க வரமாட்டீங்கன்னு பாஸ் சொன்னாரு. ஆனா நான் தான் சொன்னேன் நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு. சாரி தொல்ஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். இல்ல அபி, நான் தான் ஏதோ டென்ஷன்ல அப்படி நடந்துக்கிட்டேன். எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு நீங்க வருவீங்கன்னு. ஆனா பாஸ் நீங்க கண்டிப்பா வரமாட்டீங்கன்னு அடிச்சு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அபி, அன்னைக்கு வீட்டில் வந்து நீங்க அவ்வளவு தூரம் பேசினப்போ நான் புரிஞ்சிக்காத மாதிரி பேசினாலும் அடி மனசுல அப்படியே நொறுங்கி போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அபி. ஐ எம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இட்ஸ் ஓகே. நானும் உங்ககிட்ட ஆபீஸ் விட்டு போற அளவுக்கு பேசியிருக்க கூடாது. நீங்க ஒன்னு என்ன ஆபீஸ் விட்டு போய் சொல்லி நானா தானே போனேன். அபி, மேலோட்டமா பார்த்தா நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனா அடிப்படையில இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அபி, அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப நீங்க சொன்னீங்க, இந்த உலகத்துல ஆண் பெண் நட்புனா என்னையும் தொல்காப்பியனையும் உதாரணம் காட்டலான்னு. அதுக்காக கர்வப்படுறதா கூட சொன்னீங்க. இப்பன்னு இல்லை அபி, என்னைக்குமே நீங்க அதே கர்வத்தோட இருக்கலாம். நீங்களா பார்த்து இந்த ஆபீஸ் விட்டு போன்னு சொல்ற வரைக்கும் நான் போக மாட்டேன். என் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வராது. இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்குமே வராது. சாரி தொல்ஸ், நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்ல சார். அப்புறம் என்ன, நம்ம ஆபீஸ் வேலையை பார்க்கலாம் வா. வாங்க துல்சு, நல்ல நேரம் போறதுக்குள்ள உள்ள வாங்க. வாங்க. Come on. I'm sorry, boss. சார், இட்ஸ் ஓகே.
அது ஏய் நில்ல உங்ககிட்ட நான் நீ பேசணும் பேசி ஆகணும் ஏய் நீ என் பேச்சு கேட்டுதான் ஆகணும் இன்னைக்கு ஆனந்தி அக்கா என் ஆட்டோவில் ஏறினாங்க என்ன லெஃப்ட் ரைட் வாங்கினேன் தெரியுமா கணக்கு வாழ்க்கே இல்லை அவ்வளோ திட்டு சும்மா காதெல்லாம் கொய்யுது ஆனா நான் பதில பேசலையே எப்படி பேசுவேன் என் மேல மிஸ்டேக் இல்ல அவங்க என்ன எவ்வளோ வேணா திட்டலாம் உரிமை இருக்குது ஆனா அது எனக்கு ஒரு சந்தேகம் அதுக்கு நீ பதில் சொல்லணும் என்ன ஓகேவா நான் வந்து தப்பு பண்ணுவேன் எனக்கு தண்டனை கொடுத்த என்ன தண்டனை சுந்தரி கழுத்துல தாலி கட்டுறான்னு சொன்னேன் கட்டிட்ட அது எப்படி தண்டனை ஆகும்னு கேக்குறியா தண்டனை தான் மனசுல உன்னை வச்சு நான் அவளை கட்டிக்கிறது தண்டனை தானா போதையில பண்ண தப்புக்கு லைஃப் பூரா ஒரு தண்டனை கட்சிச்சு வாங்க ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க ஆர்த்தி அவ கழுத்துல நான் தாலி கட்டினது உனக்காக உன் வார்த்தைக்காக நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக சுந்தரி நான் தாலி கட்டினது அவளுக்கு வேணா ஓகே இருக்கலாம் ஆனா எனக்கு அது பனிஷ்மெண்ட் தான் ஆயுள் தண்டனை ஏன்னா என் மனசுல நீ இருக்கிற ஆர்த்தி உன்னை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன் லவ் பண்றேன் தெரியுமா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டியா வரணும் அதுக்கு நான் எத்தனை நாள் வேணா காத்திருப்பேன் அர்த்தே நான் கொஞ்சம் கோளாறான ஆள் தான் குழப்பமான ஆள் தான் ஆனா நான் உன்னை மொத பார்த்தப்போ எனக்கு வந்த காதலு ரொம்ப சுத்தமானது நிஜமானது அது இப்பவும் மறாம அப்படியே இருக்குது எனக்கு நீதான் அரிசி பொண்டாண்டியா வரணும் நான் உன்னை உடம்புக்காகவோ இல்ல சவுப்பு தோலுக்காகவோ உன்னை நான் விரும்பல நம்ம மனசு ஒன்னா ஒண்ணு அர்த்தி அது எனக்கு போதும் நம்ம மனசு ரெண்டும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கணும் சகஜமா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஜாலியா இருக்கணும் அவள்தான் என் ஆசை நான் தப்பு பண்ணவன் தண்டனையில் இருக்கிறேன் ஆனா எவ்வளவு பெரிய தப்பு பண்ண குற்றவாளிக்கும் தண்டனை இத்தனை வருஷம் தான் தெரியும் ஆனா எனக்கு அது தெரியலையே இப்ப எனக்கு தெரியணும் எத்தனை வருஷம் தண்டனை 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா சொல்லு நான் வெயிட் பண்றேன் ஆனா நீ இப்ப சொல்றது முக்கியம் ஒருத்தன் தப்பான நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டா அவன் பண்றது எல்லாமே தப்பா தான் தெரியும் என்ன நீ அப்படிதான் அர்த்தி பாக்குற உனக்காக நான் படுற அவஸ்தலாம் தப்பா தான் தெரியும் என் வேதனை என் காதல் எதை நீ சரியா புரிஞ்சுக்கிட்ட அதுக்கு நீ முயற்சி கூட எதுவும் பண்ணல ஏய் என்ன பண்ண சொல்ற நான் என்ன செஞ்சு என் காதல் நிரூபிக்கணும் சொல்லாது நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறது தெரியுமா உனக்கு நான் எப்படி அதை நிரூபிக்கிறது இங்கிருந்து வேணா குதிக்கிட்டுமா அப்படியே நம்புவியா ஒரு குதிக்க வேணாமா சரி அப்ப எங்கேயாச்சும் முட்டிட்டு சாப்பிடுமா நான் சாப்பிடுறேன் அது
உன் காலில் விழுறேன்